Hi friends, welcome to Friends Network channel. நாம இப்போ பார்க்க போகிறது என்னன்னா how to install Ionic framework. First of all, போன வீடியோவில் நம்ம பார்த்தது என்னன்னா Ionic வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Ionic எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Ionic தேவை நோடுங்கிற ஒரு சாஃப்ட்வேர், Node.jsங்கிற ஒரு சாஃப்ட்வேர். நம்ம உள்ள போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கில் கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகே, இதான் அது சாஃப்ட்வேரோட பேஜ். Node.jsன்னு போட்டிங்கன்னா வந்துடும். இதான் அதோட கரண்ட் வேர்ஷன் வந்து இதுதான். நம்ம லேப்டாப்புக்கு தகுந்த மாதிரி அது வந்துடும். நான் வச்சுருக்கிறது Windows 64, அதனால் 64 பிட் வச்சுருக்கேன், அதனால் வந்துருச்சு. அது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இதோ இங்கே இருக்கு. இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, Node.js கமாண்ட் ப்ராம்ப்ட் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோடோட வேர்ஷன் பார்க்கணும். Node-v கொடுத்துருச்சு. இதுதான் நோடோட கரண்ட் வேர்ஷன்ஸ் என் சிஸ்டமில் உள்ளது. அதுக்கப்புறம் npmனு ஒன்று இருக்குது, அதோட வெர்ஷன் பார்க்குறோம். npm மீன்ஸ் நோட் பேக்கேஜ் மேனேஜர். இப்போ அதோட வெர்ஷனும் பார்க்க போகிறோம். ஓகே, கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அயானிக்னு டைப் பண்ணுங்கள். அயானிக்னு டைப் பண்ணதுக்கப்புறம் அது ஒழுங்காக வந்துருச்சுன்னா அது ஒழுங்காக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டினா ஒழுங்காக இன்ஸ்டால் ஆகணும்னு அர்த்தம். பார்க்கலாம். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு அயானிக் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இந்த மாதிரி வரலன்னா கரெக்டாக இன்ஸ்டால் ஆகணும்னு அர்த்தம். நீங்கள் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, இது இன்ஸ்டால் ஆகினதுக்கப்புறம் இதுக்கு நம்மளுக்கு ஒரு கோட் எடிட்டர் தேவை. அதுக்கு நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம்னா விசுவல் ஸ்டூடியோ கோட், அந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோ இங்கே இருக்கு. இங்கே பாருங்கள், எடுத்தோடனே வந்துடும். நம்மளுக்கு எது தேவையோ அது வந்து இங்கே பாருங்கள், Windows 64 பிட்டுக்கானது. நம்மளுக்கு பிசிக்கு எது இருக்கோ அதுக்கு தேவையானதே வந்துடும். ஓகே, இதை நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் அதோட பேஜ். ஓகே, இதில் தான் நம்ம வந்து கோடெல்லாம் டைப் பண்ண போகிறோம். இது வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். அது மாதிரி இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நிறைய ஆப் இருக்குது. நான் வந்து விசுவல் ஸ்டூடியோ யூஸ் பண்ணுறேன் விண்டோஸில். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை, see you.